மேம் குட் மார்னிங் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். குட் மார்னிங். ஓகே மேம், இன்னைக்கு உண்டான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, மலர் மருந்துல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் காம்பினேஷன் நிறைய பேர் சொல்றாங்க. நானும் நிறைய வீடியோ பாக்குறேங்க. அப்படின்னா என்னங்க மேம்? ஜெனரல் காம்பினேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு பொதுவா சில ரெமெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப இன்டர்வியூ போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் கொடுப்பாங்க. ஓகே மேம். இப்ப வந்து எனக்கு மேம் நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னா ஒரு காம்பினேஷன் கொடுப்பாங்க. என் வீட்டுல கல்யாணம் ஆகணும் மேம் அப்படின்னா ஒரு காம்பினேஷன். இப்ப மணி மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு மேம் அப்படின்னா ஒரு காம்பினேஷன். அதாவது ஒரு 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 சில மருந்துகளை வந்து இந்த குறிப்பிட்ட ப்ராப்ளம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பணம், குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே மேம். ஒரு 2-3 பேருக்கு கொடுத்திருப்பாங்க, ஒரு 10 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. அது ஒர்க் ஆனவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காம்பினேஷன் நோட் பண்ணி அந்த பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதே மருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே மேம். நம்ம அந்த மருந்து அப்படியே எல்லாத்துக்குமே கொடுக்குறப்பங்க ஒரு சிலருக்கு வந்து யூஸ் ஆகும், ஒரு சிலருக்கு யூஸ் ஆகாம போகுங்க. இது வந்து எல்லாத்துக்குமே கரெக்டா யூஸ் ஆகுங்களா? கண்டிப்பா அது கொடுக்க கூடாதுங்க. ஓகே. ஏன்னா டாக்டர் பேட்சே வந்து பாத்தீங்கன்னா 38 தனித்தனி மருந்தா கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ ரெஸ்கியூ, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ ரெமெடிங்கிறது மட்டும்தான் ஒரு காம்பினேஷன். அவரே கொடுத்துட்டு போன சிங்கிள் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு மருந்து தான். ஓகே மேம். அந்த மருந்து அவர் கொடுக்கறதுக்கே 8 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் அந்த 38 மலரையும் தூக்கிட்டே போவார். ஓகே மேம். சோ போய் அந்த 5 மருந்தை மட்டும் போட்டு கொடுத்துதான் அவர் அந்த ஒரே ஒரு காம்பினேஷனை வந்து கரெக்ட் பண்ணாரு. ஓகே மேம். அத வந்து கரெக்டா அந்த மருந்து 8 வருஷம் ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கே எடுத்துட்டு போய் அது ஒர்க் ஆகுதாங்கறத செக் பண்ணி தான் கொடுத்தாரு. ஓகே மேம். சோ அந்த மாதிரி இப்ப யாராவது நம்ம கொடுக்குறோமா? இல்லைங்க. நம்ம வந்து லைவா பார்க்கணும். இப்ப அந்த பேஷண்ட், அந்த கிளைண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் காம்பினேஷன் பண்ணி தான் அந்த மருந்து வந்து ஓகே, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்ல உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவர் சொல்லியிருக்க அந்த 5 மலர்கள்ல ஏதாவது 1-2 கண்டிப்பா 3 கிட்ட தேவைப்படும். ஓகே மேம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா அவருக்கு அடிப்பட்ட ஒரு பயம் வந்துரும், வலி வரும், சரிங்களா? அந்த இடத்துல என்ன நடக்குன்னு அவருக்கு புரியாம போயிரும், மயக்கத்துக்கு போவாங்க சிலவங்க. சோ அவர் சொல்லியிருக்க அந்த 5 சிம்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பா அங்க நடக்கும். ஓகே மேம். சோ அதனாலதான் அந்த மனிதன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒரு ரெமெடி இருந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களை காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருப்பாரு. ஓகே மேம். அதாவது அந்த எமர்ஜென்சிக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். சோ 1 நாள் 2 நாள் ஓகே. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா இப்ப மேல இருந்து கீழே விழுறீங்கப்பா, உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு ஷாக் வந்துடும் இல்லையா? ஐயோ நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டு அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில அடிபட்டிருக்கும், ஒரு வலி வந்துடும், ஏதோ ஒரு டிராமா அங்க நடக்கும். கண்டிப்பாங்க. உடனே நீங்க ரெஸ்கியூ ரெமெடியை போட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். சரிங்க மேம். போய் மேல இருந்து கீழே விழுந்ததுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கறத ஜெனரல்னு ஒரு செக்அப் பண்ணிக்கிறது கம்பல்சரி. நான் தான் ரெஸ்கியூ ரெமெடி சாப்பிட்டல, எனக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது, நீங்களா ஒரு தாட் எடுத்துக்கூடாது. இப்ப அவர் அதை தான் மீன் பண்ணிருப்பாரு. ஒரு மருந்து நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா அது எமர்ஜென்சி, ஆனா நீங்க கண்டிப்பா அதுக்கான டாக்டரையோ யாரையோ போய் பார்த்து அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது உங்களுக்கும் நல்லது அப்படின்னு அவர் சொல்லி இருப்பாரு. அந்த மாதிரிதான் இது. நான் ஒரு ஜெனரலா ஒரு காம்பினேஷன் கொடுக்குறேங்கிறது இப்படிதான். நீங்க அதை வந்து பிராக்டிக்கலா பார்க்கணும். நம்ம அதே மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவரே வந்து ஒரே ஒரு காம்பினேஷன் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை 8 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால வந்து அந்த ஒரு காம்பினேஷன் தான் அவர் கொடுத்தது இது. ஓகேங்க. அந்த ஒரு காம்பினேஷன் அதாவது எதுக்காக நம்ம கொடுக்குறோங்க மேம்? அதுதான் சொன்னேன். இப்ப ரெஸ்கியூ ரெமெடிங்கிறது ஒரு ஜெனரலா ரெஸ்கியூ ரெமெடி தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டு போன ஒரே ஒரு காம்பினேஷன். அப்படியே அவருக்கு படிப்புக்கு தனியாவோ இல்ல கல்யாணத்துக்கோ காது குத்துக்கோ இல்ல குழந்தை பிறக்கிறதுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் எந்த காம்பினேஷனும் கொடுக்கவே இல்ல. இவங்க எல்லாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு 2 பேருக்கு அதுல சக்சஸ் ஆயிருக்கும். மீதி 9 பேருக்கு என்னாச்சு? மீதி இப்ப நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி 5 பேருக்கு அது ஒர்க் ஆயிருக்குப்பா, 10 பேருக்கு நீங்க ஜெனரலா ஒரு காம்பினேஷன் கொடுக்குறீங்க, அது 5 பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா மீதி 5 பேருக்கு ஏன் ஒர்க் ஆகல? அங்க என்ன தப்பு நடக்கும்? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி வந்து மாறுது, அவங்களோட மனநிலைமை வந்து மாறுது. இப்போ இப்ப வந்து திடீர்னு என்ன கூப்பிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போன்னு சொன்னீங்கன்னா நான் போக மாட்டேன். இப்ப நீங்க போவீங்களா? போக மாட்டீங்களா? போவீங்க இல்லையா? சோ உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க டக்குன்னு போவீங்க, ஒரு சிலவங்க போக மாட்டாங்க. கண்டிப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. இப்ப நான் ஏன் போக மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த அட்மாஸ்பியரை பார்க்க வந்து பயமா இருக்கு அப்படின்னு அவர் காரணம் சொல்லுவேன். கண்டிப்பாங்க. எனக்கு அங்க போனா எனக்கே ஒரு சில நேரங்கள் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கோவிட்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே ஒரு பயம் வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் வேற என்ன வேணாலும் சொல்லுங்க மேம், அங்க மட்டும் போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பழைய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கலாம். இல்ல அங்க ஒரு சிலவங்க சொல்லுவாங்க மேம் எனக்கு அங்க போனாலே அந்த ஸ்மெல் எல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி
எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊசி ஸ்மெல், அந்த இன்ஜெக்ஷன் அதெல்லாம் பார்த்து அந்த பிளட் ஸ்மெல்லாம் எனக்கு சுத்தமா ஒத்துக்காது அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்த பார்க்கும் போதும் அதை பத்தி யோசிக்கும் போது அவங்களோட மனநிலைமை வந்து மாறும். ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பாம்பு, ஒரு பல்லி அப்படின்னு சொல்லும் போதே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றங்கள் வரும் இல்லையா? ஒரு சிலவங்க பாம்பு பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க, ஆனா பல்லின்னு சொன்னா கத்துவாங்க. கண்டிப்பா. மனிதர்களுடைய மனநிலைமை வந்து ஒரே மாதிரி இருக்காது. அவங்க கிட்ட பேசி இப்ப எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இப்ப நம்மளோட கவுன்சிலிங் எல்லாமே அப்படிதான் போகும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு கேட்போம். கரண்டா உனக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு நீ மருந்து கொடுத்தனா ரொம்ப சூப்பரா வேலை செய்யும், சீக்கிரமா ரிசல்ட் வரும். நீங்க ஒரு ஜெனரலா ஒரு 10ஓட 11 ஒரு மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து அதுல 5 பேருக்கு ஒர்க் ஆகும், மீதி 5 பேரு வாங்கின காசும் வேஸ்டா போகும். நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு நம்பிக்கையா யூஸ் பண்ணிருப்பீங்க, மலர் மருந்து வந்து எனக்கு அப்படி பண்ணும் எப்படி பண்ணணும்னு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில மலர் மருந்து மேல இருக்க ஒப்பீனியனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா தான் போகும். மருந்து அப்படின்னா கண்டிப்பா என் பிரச்சனை இதுதான், எனக்கு இந்த மருந்து தான் வேணுங்கிறது கேட்டு வாங்கணும். நீங்க ஏதோ ஒரு காம்பினேஷனை வாங்கி தெரியாம ட்ரை பண்ணலாம். இப்ப யூடியூப் பார்த்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க, ஒர்க் ஆகலன்னா தயவு செய்து அதுக்காக படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத ஏதோ ஒரு மருந்து நீங்க உடம்புக்கு போடுறதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. வேற ஏதாவது டவுட் இருக்கா இது சம்பந்தமா? அவ்வளவுதாங்க. ரொம்ப நன்றிங்க மேம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நன்றிங்க. அந்த ரெஸ்கியூ ரெமெடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது திடீர்னு அந்த ஏதோ ஒரு எமர்ஜென்சி அந்த சுச்சுவேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மற்றபடி பயமோ காசு பணம் வர்றதோ போறதோ அதுக்கு எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலா நம்ம தான் வாங்கிக்கணும். ஆமா, நீங்க இப்ப எல்லாத்துக்குமே நீங்க மலர் மருந்து வாங்கலாம். சரிங்களா? இப்ப வந்து நீங்க மணி காம்பினேஷனோ எதுவா இருந்தாலும் நீங்க போய் அந்த பிரச்சனை இதுதாங்கிறத சொல்லணும். எனக்கு அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்ங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கலாம். இப்ப நம்ம எதுக்குமே அகேன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஜெனரல் காம்பினேஷன் கொடுக்கறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லல. ஜெனரல்னா உங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான காம்பினேஷன் போட்டு கொடுங்க. ஆனா ஒரே காம்பினேஷனை போட்டு வச்சுட்டு எல்லாருக்குமே இதை கொடுக்காதீங்க. தனித்தனியா பர்சனல் மிக்ஸ்ன்னு சொல்லுவார் டாக்டர். பேட்சோட சிஸ்டம்ல வந்து இதை வந்து உங்க பிரச்சனையை நான் கேட்டு உங்களுக்கு தனியா ஒரு காம்பினேஷன் போட்டு உங்களுக்கான பர்சனல் ப்ராப்ளம்க்கு பர்சனலா கொடுக்கறது தான் அது. ஓகே மேம். இப்ப என் பிரச்சனை எனக்கு நீங்க கேட்டிருக்கீங்க, அதுக்கு நம்ம கொடுக்கணும். சோ காமனா ஒரு விஷயத்துக்கு கொடுக்கறது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. காமனா கொடுக்கறது வந்து ஒண்ணுதான். நம்ம மலர் மருந்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி அது ஒண்ணுதாங்க. மற்றபடி வேற என்னவா இருந்தாலும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வாங்குங்க. அதுக்குதான் வந்து நாங்க கவுன்சிலிங் பண்றது. சரிங்களா? அதுதான் பண்ணணும், பண்ணி தான் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் கரெக்ட் வே ஆஃப் ஒரு இது பேட்சோட சிஸ்டமே அப்படிதான். சரிங்களா? ஓகே மேம், ரொம்ப நன்றிங்க மேம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.